ரத்தம் கேட்பது அல்ல, ரத்தத்தை கொடுப்பதே தெய்வம். இந்த உலகத்துல மனுஷனுக்காக ரத்தத்தை கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மட்டுமே. அந்த ரத்தம் சாதாரணமான ஒரு ரத்தம் அல்ல, அந்த ரத்தம் குற்றமில்லாத ரத்தம், அந்த ரத்தம் மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அந்த ரத்தம் விலையேறப்பெற்ற ஒரு ரத்தம். ஏன் இது விலையேறப்பெற்றது? ஏன் இது விலையேறப்பெற்ற ஒரு ரத்தம்? இவர் எனக்காக வந்து இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்துவதற்கு நான் என்ன கிரயம் செலுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா எந்த கிரயமும் நான் செலுத்தவே இல்லை. அதனால மட்டும் அது விலையேறப்பெற்றதல்ல. ஏன் இது விலையேறப்பெற்ற ரத்தம் என்று சொன்னால், இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்த ரத்தம். இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ரத்தம். ஏன் இந்த ரத்தம் விலையேற பெற்ற ஒரு ரத்தம்னா, தம்முடைய ரத்தத்தினால் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்துகிற ஒரு ரத்தம்.